ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் செர்விக்கல் ஸ்டிச்சை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து செர்விக்கல் ஸ்டிச் போட்டிருந்தாங்க. அதை பற்றியான நிறைய டவுட்ஸ் வந்து மெயிலில் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கா ரிப்ளை பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன் செர்விக்கல் ஸ்டிச் போட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில், அதாவது இந்த ப்ரெக்னென்சிக்கு இல்லாமல் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கப்போ பேபி எக்ஸ்பெல் ஆயிடுச்சு. எந்த காரணத்தால் அந்த மாதிரி பேபி எக்ஸ்பெல் ஆச்சுன்னு தெரியலைங்க. ஒன்று யூரின் இன்ஃபெக்ஷனால இருக்கலாம், இல்லைன்னா செர்விக்கல் லென்த் வந்து கம்மியாக இருந்திருக்கலாங்க. அதனால் பேபி வந்து எக்ஸ்பெல் ஆயிடுச்சு, இறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அது இல்லாமல் உங்களுக்கு செர்விக்கல் ஸ்டிச்சும் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ப்ரெக்னென்சியில் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பேபியெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். இந்த மாதிரி எனக்கு போன இது ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க இல்லைங்க, எல்லாம் சொல்லிட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மந்த் இல்லைங்க, அதுக்கு அடுத்த மந்த் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரே இடுப்பு வலி இருந்துச்சு, கால் வலி இருந்துச்சு, கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆச்சு. அப்போ பயந்தேன், ஏன்னா அந்த எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப வந்து இதெல்லாம் சாதாரணம், இடுப்பு சும்மா தான் வலிக்குதுன்னு விட்டுட்டேங்க. தயவு செஞ்சு ரொம்ப இடுப்பு வலி, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய ஆகுதுன்னா தயவு செஞ்சு போய் டாக்டர்கிட்ட கேளுங்க. நிறைய பேத்துக்கு வந்து ஏன் எக்ஸ்பெல் ஆகுதுன்னே தெரியாது இந்த 6 மந்த்தில். இதை பற்றியான அவேர்னஸ் நிறைய பேத்துக்கு இருக்காதுங்க. அதனால் உங்களுக்கு ஏதோ ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்குது, இல்லை வெள்ளை ரொம்ப படுது, இல்லை ஒரு சின்ன விஷயமே எனக்கு இப்போ நடக்கவே இல்லை, இப்போ திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போய் டவுட்டை கேளுங்க. அப்போ தான் வந்து ஏர்லியராக இருக்கப்போ கண்டிப்பாக அந்த 6 மந்த்தில் முன்னாடியே நான் போய் பார்த்துதான் ஸ்டிச் போட்டிருந்துருக்க முடியும். ஆனால் நான் இது சாதாரணமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் படுதுன்னு விட்டுட்டேங்க. அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு எப்போ ஸ்டிச் போட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ மேம் கிட்ட போய் நான் எப்போ ஸ்டிச் போடலாம் எல்லாம் கேட்டேன் ஃபஸ்ட்டு மந்த்லேயே. அதுக்கு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உன்னோட செர்விக்கல் லென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனால் போன டைம் ஆச்சான்னு பார்ப்போம். யூரின் இன்ஃபெக்ஷனால் ஆச்சுன்னா உனக்கு ஸ்டிச் போட தேவையே கிடையாது. ஆனால் செர்விக்கல் ஸ்டிச் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டுருவேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த்தில் நல்லா தாங்க செர்விக்கல் லென்த் இருந்துச்சு. எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என்டி ஸ்கேன் போய் பார்த்தோங்க. பார்த்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, செர்விக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அம்மா வீட்டில் இருந்தேங்க. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வீட்டு பக்கத்தில் இருக்க வந்து சுகாதார மையத்தில் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போட்டுமான்னு அந்த மேம்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, நீ சீக்கிரமாக போய் உன் டாக்டரை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்தோன்னே எல்லாம் நல்லா இருக்குது. செர்விக்கல் லென்த் வந்து 2.7 தான் இருக்குது. இப்போவே ஆல்ரெடி யூரின் இன்ஃபெக்ஷனால் வெயினில் வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தேன் அந்த டைம். இப்போவே சூச்சர்ஸ் போட்டுக்கலாமா இல்லை 1 வீக் கழிச்சு போட்டுக்கலாமா, எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா ஆல்ரெடி வெயினில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, இதோட நம்மளுக்கு வந்து ட்ரிப்பெல்லாம் போடுறது பெரிய விஷயமா தெரியாது. தனியாக மறுபடியும் வெயினை தேடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனாலே வந்து சரி சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். எல்லாருக்குமே 3 மந்த்ஸ்லேயே வந்து ஸ்டிச் போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. எனக்கு வந்து அப்போ செர்விக்கல் லென்த் கம்மியாக இருந்தங்காட்டி 3 மந்த்தில் போட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 5 மந்த்தில் கம்மியாகலாம், 7 மந்த்தில் கம்மியாகலாம். எப்போ கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் டாக்டர் போடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்குங்க, செர்விக்கல் ஸ்டிச் போடுறனால வந்து கண்டிப்பாக ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஐயுஐ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் எனக்கு தெரியாமல் பேசுனாங்க, தெரிஞ்சு பேசுனாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. எனக்கு நார்மல் ப்ரெக்னென்சி, அதை நார்மலாக தான் நான் கன்சீவ் ஆனேன். ஆனாலும் எனக்கு செர்விக்கல் ஸ்டிச் பத்தாதங்காட்டி போடுறாங்க. இதை தயவு செஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் போய் உனக்கு இதா அதான்னு எல்லாரும் போய் கொஸ்டினை கேட்காதீங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. செர்விக்கல் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் வருங்க. அது அவங்கவுங்கள பொறுத்தது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் பெட் ரெஸ்ட் தாங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்லி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எழுந்திரிக்கிறீங்க, உட்காந்து சாப்பிட்றீங்க, அப்புறம் கை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காரணும், அப்படியே சாஞ்சு படுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. குளிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட்ரிக்ஷனான டைம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவளை வந்து இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நடக்கலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் நடக்கலாம்னு சொன்னதில் அவள் வீட்லேயும் வேலை நிறைய செஞ்சுட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 6 மந்த்துக்கு மேலே கொஞ்சம் தையல் வந்து சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் டோட்டல் பெட் ரெஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து தலை இருக்கணும், அந்த பெட்டெல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, கால் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து டோட்டலாக ரெஸ்ட்லேயே இருந்தேன். ஆனால் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், டாக்டர்கிட்ட வந்து கேட்டேங்க, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை மேம், அவங்க என்ன படுத்துட்டு எடுத்தால் கூட ஓகேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுவேன்னா, படுத்துட்டு தாங்க எடுப்பேன். உண்மையாகவே வந்து எனக்கு கிளாஸ் கொடுத்த மேம்களுக்கெல்லாம் இப்போவுமே நான் நன்றி சொல்கிறேன்.
அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அந்த கான்செப்டை என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏதாவது தெரியாத சம்மு வந்தால் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைரி பக்கத்தில் வச்சுருப்பேங்க. எடுத்து எந்திரிச்சு உட்காந்து அதை மட்டும் எழுதி அவங்களுக்கு வந்து வீடியோவும் சென்ட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் அந்த மேம்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டட் கிளாஸஸ் தாங்க எடுத்தேன். லேர்னிங் டிசபிலிட்டி, ஆட்டிசம் இவங்களுக்கெல்லாம் தான் எடுத்திருந்தேன். ஆனால் அவங்களோட மதர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்னை கோப்பப் பண்ணாங்க. அந்த குழந்தைகளையுமே அந்த டைமில் ரொம்ப கோப்பப் பண்ணாங்க. இதில் என்ன பெரிய ஒரு சக்ஸஸ்னால், நான் அப்படி எடுத்த கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து 12th பாஸ் ஆகிருந்தாங்க. எல்லா சந்தோஷத்தை விட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு டாக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா இதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு பெட் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா அந்த குழந்தைக்காக தாங்க நம்ம என்டையர் அந்த இதே வந்து கஷ்டப்படுறோம் ரொம்பவே. அதில் ஏங்க போய் ரிஸ்க் எடுத்துட்டு, அதனால் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்லை லைட்டாக இருந்துச்சு நடக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் நடங்க. டாக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, செர்விக்கல் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஒரு பெரிய கஷ்டமே எனக்கு என்னென்னா, சளி பிடிக்காமல் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக சளி பிடிக்கக்கூடாது, நீ இருமவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி தும்மல் வர்றது இருமல் வர்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த டைமில் எனக்கு சளி பிடிச்சிச்சுங்க. அப்புறம் டாக்டரையே போய் கன்சல்ட் பண்ணியிருந்தவங்க. அப்போ வந்து அவங்க மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோன்னே சொல்லிட்டாங்க, ஒரு டைம் பார்க்கலாம், இல்லை இன்னொரு டைம் கூட நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், கேட்கலைன்னா தயவு செஞ்சு நீ வந்து பல்மனாலஜிஸ்ட்டை போய் பார்த்துருன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு சளியே கம்மியாச்சு. இருமலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தாங்க சளி கம்மியாச்சு, இருமலும் கம்மியாச்சு. அந்த மாதிரி 2 டைம் பிடிக்க வச்சேன். 2 டைமே அவங்ககிட்ட தான் போனேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சளி பிடிக்காம மட்டும் பார்த்துங்க, இருமாமல் இருந்துக்கோங்க. ஏன்னா இருமுனீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்னா, நம்ம வளைகாப்பில் வந்து பண்ணலான்னு சொல்லுவாங்களா வேண்டாமான்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு தாங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப செர்விக்கல் லென்த் வந்து நல்லாவே இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லபடியாக வளைகாப்பெல்லாம் நடத்திக்கலாம், ரொம்ப நேரம் ட்ராவல் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஹால்லையோ புக் பண்ணி பண்ணிக்கோங்க, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் மறுபடியும் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டது மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி மாறுபடலாம், ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடலாம். ஆனால் பொதுவானது செர்விக்கல் ஸ்டிச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் எங்கேயும் வெளியெல்லாம் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காமனுங்க. சில விஷயங்கள் வேறுபடலாம். சில பேர்த்த வேலை செய்ய சொல்லலாம், சில பேர்த்த வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எனக்கு 3 months வரைக்கும் நல்லாவே வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே நான் வந்து படுத்துகிட்டே தான் கிளாஸ் எடுப்பேன். ஆனாலும் ரொம்ப பயமாக இருக்குங்க. அந்த எந்திரிச்சு உட்காந்து ஒவ்வொரு டைம் சொல்லி கொடுக்குறப்பெல்லாம் என் நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். டாக்டர் போனால் திட்டுவாங்களோ ஏதோ சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தயவு செஞ்சு ஈகோ பார்க்காதீங்க. நம்மளை யார் என்ன வேணால் பேசினா பரவாயில்லைங்க, நம்ம பாப்பா தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசாமல் படுத்துக்கோங்க. யார் என்ன திட்டினா என்ன, நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா சாப்பிடுங்க, ஜாலியாக இருன்னு சொல்லலாம். ஆனால் முடியாது தான், ஏற்றுக்கிறேன். தூக்கம் வராது, மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுப்போம், நல்லபடியாக நம்ம குழந்தை நம்ம கையில் வந்து சேரும். நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எனக்கு எப்போ ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 8th month கரெக்டாக ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு வர சொன்னாங்கங்க. க்ரோத் ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, நல்லா தானே இருக்குது, எல்லாமே பிரச்சனையே இல்லை, நீ எப்போ குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்போவே ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க 32 weeksல. அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க, திடீர்னு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் யாருமா உனக்கு சொன்னா, ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணால் டக்குன்னு குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்ரி மந்த் டாக்டர் வந்து கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் எடுத்துருவாங்க, கண்டிப்பாக நான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எடுத்ததில் 1 மாதம் மட்டும்தாங்க இல்லை, மிச்சம் எல்லா மாதம் இருந்துச்சு. 3 times வந்து டோட்டலாக வந்து நான் வெயின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மிச்ச மாதம்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி மாத்திரை தாங்க சாப்பிட்ருக்கேன். ஸோ இது என்னன்னா, நம்ம விட்டுறக்கூடாது, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா ஒரு குறை பிரசவத்தில் பிறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே மெடிசன் சாப்பிட்டா அது அவ்வளோ பிரச்சனை வராதுங்க. ஆனால் எனக்கு ஸ்டிச்சு பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வலி வந்துகிட்டே இருக்குங்க, வயிறு வலிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் போயிட்டே இருப்பேன். சம்டைம் லைட்டாக கன்ட்ராக்ஷன் வர மாதிரிலாம் இருக்கும், டாக்டர் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. வராமல் இருக்கிறதுக்காக 8 months வரைக்குமே நான் டேப்லெட் சாப்பிட்டேங்க. 36 வீக்காகவே எனக்கு வலியே வரலைங்க. நானும் வாக்கிங் போனேன், வேலை செஞ்சேன், வலியே வரல. ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இன்டியூஸ் லேபர் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தவங்க,
தலை திரும்பலை, அது இது ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி ஃபைனலாக வந்து எனக்கு சி செக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் வேற நான் சும்மா இருக்காமல் வலியெல்லாம் பிரசவம் பண்ணுவோம், எபிடியூரல் இன்ஜெக்ஷனை போடுவோம் சொல்லி அதை வேற போட்டு அப்படி போட்டுமே கொஞ்ச நேரம் கழிச்சு வலி வந்துருச்சுங்க. அது எதுக்கு போட்டேனே எனக்கு தெரியல. சி செக்ஷன் பண்ணுற வரைக்குமே எனக்கு வலி இருந்துச்சு, அந்த இன்ஜெக்ஷன் போடுற வரைக்குமே அப்படி தான் பெயின்ஃபுல்லாக போச்சு. லாஸ்ட்டாக குட்டி தங்கத்தை பார்க்குறப்ப எல்லாமே பறந்து போச்சு. ஆஃப்டர் செர்விக்கல் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக பண்ணுவாங்க, நம்மளால பண்ண முடியாது. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். என்னடா எல்லாரும் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு பிஸ்கெட் எடுத்தால் சொல்லுவாங்க, உனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீ சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா படுத்துகிட்டே தான் பேசணும், அவங்க இதை நம்மளை வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் அந்த டாய்லெட் சேரெல்லாம் நான் யூஸ் பண்ணப்போ அதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க. அப்புறம் வந்து நம்மளே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே, ஏன் நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டியா, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற நம்மகிட்ட கத்துறப்ப நம்மளுக்கு ரொம்ப அழுகாட்சியாக வரும். அந்த டைமில் நம்ம வேதனை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கும். நீங்களும் நினச்சிக்கோங்க, நம்ம குட்டிக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம பின்னாடி முன்னாடி இருந்து எல்லாரும் நிறைய பேசுவாங்க, இவ ஏதாவது அதிசயமாக குழந்தை பெற்றுக்கிறா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேங்க, இந்த செர்விக்கல் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வந்து படுக்கிறப்ப எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கணும்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அது பண்ணிடாதீங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அந்த செர்விக்கல் ஸ்டிச் போட்ட இடத்துல வந்து நீங்கள் அதாவது ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்கள் எந்திரிக்கிறீங்க, உட்காடுறீங்க, மறுபடியும் திரும்பி படுக்கிறப்ப அது இதாகும். டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ ஸ்லோவாக ஃபஸ்ட்டு எந்த சைடில், இப்போ லெஃப்டில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டுக்கு வா, அப்புறம் கொஞ்சம் மெதுவாக ரைட்டு திரும்பு, இப்படி தான் படுக்கணும். நீ தயவு செஞ்சு எந்திரிச்சு உட்காந்தெல்லாம் படுக்காதப்பா, அதுவும் உனக்கு ஸ்டிச் வேறு போட்டிருக்கு, யாருப்பா உனக்கு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி டாக்டர் திட்டியிருந்தாங்க. இது சில பேர் மிஸ்டேக்காக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்க கூட இருக்கலாம். கவர்மெண்ட் வந்து சத்து மாவு தருவாங்க, கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டிங்கன்னா குழந்தை நல்லா ஊறும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெயிட் வந்து ஒரு 35 to 40-45 இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். என்ன மாதிரி ஒரு 65 70 kg எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை டச் பண்ணிடாதீங்க. நான் ஒன்றரை மாதத்தில் 6 kg ஏறினேங்க. எனக்கு வேறு ஸ்டிச் போட்டிருக்காங்க, நான் வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் டாக்டர் கண்டுபிடிச்சி, தயவு செஞ்சு நிறுத்துமா, நீ சத்துமாவே சாப்பிடக்கூடாது, அதில் கேலரிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சத்தம் போட்டாங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அண்டர் வெயிட்டில் இருந்தால் சாப்பிட்லாம். அதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்ஸே சாப்பிடுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்ணும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒரு நல்ல ஹைஜீனிக்கான பிளேஸு நம்பினீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைம் ரொம்ப ஆசைப்பட்டு 7th month கழித்து பன்னீர் கிரேவி வாங்கி சாப்பிட்டேங்க. அது ஃபுட் பாய்சன் ஆகி எதனால் கண்ட்ராக்ஷன் வருதுன்னே தெரில, இல்லை வயிற்று வலியா இல்லை கண்ட்ராக்ஷனாக தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஸ்டிச்சு போட்டவங்க எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கணும். நமக்கு எதுனும் நம்ம மட்டும் பாதிக்கப்பட மாட்டோங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பாதிப்பாங்க. ஏன்னா ஸ்டிச்சு போட்டனால ஆல்ரெடி நம்ம பெட் ரெஸ்ட், இனி வந்து ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து மனசு ரீதியாகவும் கஷ்டம், வேலையும் ஜாஸ்தியாயிருங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோடு இருங்க. யார் வந்தாலும் அவங்ககிட்ட நல்லா ஜாலியாக பேசுங்க. பிடிச்ச ஏதாவது ஹாபீஸ் இருந்தால் ரெஸ்ட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.